Hello பசங்களா, வெல்கம் டு த சென்டம் ஆப் நீட் ஜே அகாடமி. இந்த செஷன்ல நம்ம ஆர்கானிக் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நீட் 2026ல இருந்து. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் த reagent that reduce the nitrile to primary amine. நைட்ரில்ங்கிறது லைக் cyanide or CN. It convert to the amine like R CH2 NH2 convert ஆகுது. இதுல C triple bond N presence இருக்கும் நைட்ரில் லைக் cyanide-ல. இத நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது போத் சைடு ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. அப்ப இது ரிடக்ஷன் ரியாக்ஷன். அப்ப இங்க இருக்கக்கூடிய மேட்சிங்ல இருக்கக்கூடிய ரியேஜென்ட்ஸ்ல வந்து எதெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட்டோ அது வந்து நமக்கு மேட்ச் ஆக போகுது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஃபாலோட் பை த வாட்டர். ஹைட்ரோலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து நைட்ரில் வந்து லைக் அமீனா கன்வெர்ட் ஆகும். அப்ப ஏங்கிறது பாசிபிள் தான். பி டின் வித் ஹைட்ரோகுளோரைடு. இது வந்து நைட்ரோ காம்பவுண்டா லைக் அமீனா கன்வெர்ட் ஆகும். அப்ப இது நாட் பாசிபிள். தேர்ட் ஒன் வந்து நிக்கல் அண்ட் ஹைட்ரஜன் கேட்டலைட்டிக் ரிடக்ஷன் பண்ணும்போது நைட்ரில் வந்து அமீனா கன்வெர்ட் ஆகும். அப்ப சி பாசிபிள். அண்ட் டி சோடியம் அமால்கம் வித் எத்தனால். சோடியம் அமால்கம் எத்தனால்லையும் சயனைடு வந்து லைக் நைட்ரில் வந்து அமீனா கன்வெர்ட் ஆகும். அப்ப இதுவும் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணது டி பாசிபிள் தான். தென் இ வந்து Br2 aqueous NaOH ஹாஃப்மேன் புரோமமைடு ரியாக்ஷன்ல நமக்கு யூஸ் ஆகும். இது ரெடியூஸ் பண்ணாது, அதனால இது நாட் பாசிபிள். அப்ப கரெக்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா லைக் ஏசிடி பிரசன்ஸா இருக்கிறது தேர்ட் ஆப்ஷன் தான். சோ ஏசிடி தான் கரெக்ட் ஆன்சர், தேர்ட் ஒன். So the next question, during Lassigan test the element present in the organic compound are converted from. இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ல என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா கோலன் நேச்சர்ல இருக்கும். அது நம்ம லாசிகன் டெஸ்ட்ல நம்ம சோடியத்தோட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது இது அயானிக் ஃபார்மா கன்வெர்ட் ஆகும். So the correct option is covalent form to the ionic form. So the second option is the correct one. Covalent form from to the ionic form. Next, the correct statement with regard to the secondary structure of DNA RNA. Secondary structure of DNA RNA ல DNA வந்து டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு தெரியும். RNA வந்து சிங்கிள் ஹெலிக்ஸ். DNA ல வந்து பேஸ்ல வந்து தைமின் பிரசன்ஸா இருக்கும். RNA ல யுரேசில் பிரசன்ஸா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், DNA possesses a double strand helix structure and contain thymine as one of the 4 bases. So the correct statement is 1. இப்ப ரிமைனிங் செக் பண்ணிடலாம். DNA possesses single strand னு கொடுத்திருக்காங்க, இட்ஸ் நாட் பாசிபிள். தென் தேர்ட் ஒன்ல RNA possesses double strand அப்படின்னு கொடுத்திருக்காங்க, இதுவும் நாட் பாசிபிள். தென் ஃபோர்த் ஒன்ல RNA possesses single strand contains thymine கொடுத்திருக்காங்க, யுராசில் பிரசன்ஸா இருக்கணும். அப்ப இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட் தான். சோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் क्वेश्चन, in a test tube containing salt a few drop of dilute H2SO4 added which gave colorless vapor having the smell of vinegar. The vapors turned to the blue litmus paper to the red. இப்போ இது நமக்கு க்ளூ, ப்ளூ லிட்மஸ் டு ரெட்னு கன்வெர்ட் ஆகுது. அப்ப இது ஆசிட்டா இருந்தாலும் நமக்கு ரெட்டா கன்வெர்ட் ஆகும், ப்ளூ டு ரெட்டா கன்வெர்ட் ஆகும். தென் இதுல வந்து ஸ்மெல் வந்து வினிகர்னு சொல்றாங்க. வினிகர் அப்படின்னா தட் இஸ் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் தான் வந்து வினிகரா இருக்கக்கூடியது, லைக் கமர்ஷியல் நேம் சொல்ற வினிகர் ஸ்மெல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம அசிட்டேட் மாலிகுலை எடுத்து டைலூட் H2SO4 ரியாக்ட் பண்ணா அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். லைக் CH3 COO மைனஸ் இட் ரியாக்ட் வித் H2SO4. சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது இட் ஃபார்ம் லைக் CH3 COOH. சோ இதுதான் வந்து வினிகர் ஸ்மெல்லா இருக்கக்கூடிய அசிட்டிக் ஆசிட். சோ இது வந்து ப்ளூ லிட்மஸ் ரெட்டா கன்வெர்ட் ஆகும், ஏன்னா அசிட்டிக் நேச்சரா இருக்கிறதுனால. சோ அப்ப கரெக்ட் ஆன்சர் இஸ் அசிட்டேட் CH3 COO மைனஸ். Next one, the number of chlorine atom present in the organic product X and Y of the following reactions respectively are. Two reactions given இருக்கு. அதுல first one, benzene react with chlorine in presence of anhydrous AlCl3 in dark condition, it gives X. Next one, benzene react with chlorine in presence of UV light at 500 Kelvin. So அப்ப இது வந்து டார்க் கண்டிஷன்ல ஃபாலோ பண்றாங்க, இது வந்து லைட் கண்டிஷன்ல. குளோரினேஷன் வந்து டார்க் கண்டிஷன்ல வந்து ஸ்லோவா இன்வால்வ் ஆகும், இது வந்து ஃபாஸ்டா விகரஸா இன்வால்வ் ஆகக்கூடியது. இப்ப நமக்கு இங்க ரியாக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பென்சீன்ல ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த பிளேஸ்ல வந்து Cl அட்டாச் ஆகும், லைக் Cl 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 ஹெக்ஸா குளோரைடு வந்து நமக்கு இன்வால்வ் ஆகுது. அப்ப 6 குளோரின் ஆட்டம் வந்து இதுல அட்டாச் ஆகுது. செகண்ட் ஒன் கன்சிடர் பண்ணும்போது விகரஸா இருக்கும், அதனால இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் அன்சாச்சுரேஷன் பிரேக் பண்ணிட்டு போத் சைடும் Cl அட்டாச் ஆகும். டபுள் பாண்ட் பிரேக் பண்ணிட்டு போத் சைடும், அப்ப இங்க சைக்ளோஹெக்சேன் கிரியேட் ஆயிடும் டபுள் பாண்ட் பிரேக் ஆகுறதுனால. இங்க ஒரு Cl அட்டாச் ஆகுது, லைக் Cl 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 Cl. அப்ப இதுலயும் 6 ஆட்டம் வந்து குளோரின் அட்டாச் ஆகுது, இதுலயும் 6 ஆட்டம். So the correct option is 6 and 6, option 2.
Next question, compound P C8H8O gives a red orange precipitate with 2,4-DNP reagent and it does not reduce a Fehling reagent. இப்போ இதுதான் நமக்கு க்ளூவா இருக்கு. 2,4-DNP reagent ரெட் ஆரஞ்சு precipitate ஃபார்ம் பண்ணுது. இப்போ மேபி இட் இஸ் கார்பனேட் காம்பவுண்டா இருக்கலாம், ஆல்டிஹைட் ஆர் கீட்டோனா இருக்கலாம். ஆல்டிஹைட் கீட்டோனா இருந்தா 2,4-DNP டெஸ்டோட நமக்கு ரெட் ஆரஞ்சு precipitate ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் இட் டஸ் நாட் ரெடியூஸ் த ஃபெலிங்ஸ் reagent. ஃபெலிங்ஸ் reagent இது ரெடியூஸ் பண்ணல. இப்போ ஆல்டிஹைடா இருந்தா டாலரன்ஸ் reagent ஃபெலிங்ஸ் reagent ரெடியூஸ் பண்ணும். ஃபெலிங் வந்து டஸ் நாட் ரெடியூஸ் த டாலரன்ஸ் அண்ட் ஃபெலிங்ஸ். அப்ப இது given வந்து கீட்டோ குரூப், கீட்டோ காம்பவுண்டா இருக்கலாம். ஆன் டிராஸ்டிக் ஆக்சிடேஷன் வித் chromic acid, P gives an aromatic product Q that produces effervescence on treating with aqueous NaHCO3. இப்போ இங்க சோடியம் பைகார்பனேட் ரியாக்ட் பண்ணும்போது எஃபர்வெசன்ஸ் கிரியேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. எது அப்படின்னா காம்பவுண்ட் Q. இந்த காம்பவுண்ட் Qங்கிறது என்ன அப்படின்னா ஆன் டிராஸ்டிக் ஆக்சிடேஷன் வித் குரோமிக் ஆசிட் P கன்வெர்ட் டு Q. அப்ப Q வந்து ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடா இருந்தாதான் நம்ம பைகார்பனேட் ரியாக்ட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் த எஃபர்வெசன்ஸ். அப்ப இது வந்து லைக் ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. அப்ப கீட்டோ குரூப் ஆக்சிடைஸ் பண்ணா லைக் கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். அப்ப Pங்கிறது கீட்டோ குரூப், லைக் Qங்கிறது கார்பாக்சிலிக் ஆசிட். அப்ப அக்கார்டிங் டு ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்டிஹைடா இருக்கு, அப்ப இந்த ஆப்ஷன் வராது. தென் செகண்ட் ஒன் கீட்டோனா இருக்கு, அப்ப மேபி இது பாசிபிள். தேர்ட் ஒன் ஆல்டிஹைடா இருக்கு, அப்ப இதுவும் நாட் பாசிபிள். ஃபோர்த் ஒன் கீட்டோனா இருக்கு, இது மேபி பாசிபிளா இருக்கலாம். P அக்கார்டிங் டு தி Q வந்து கார்பாக்சிலிக் ஆசிடா மாறி இருக்கு. அப்ப இங்க வந்து லைக் கீட்டோன் C டபுள் பாண்ட் O CH3 இருக்கு, லைக் அசிட்டோஃபீனோன். இது அசிட்டோஃபீனோன்ல இந்த குரூப் வந்து ஆக்சைஸ் ஆகும்போது லைக் ஆசிடா மாறும், பென்சோயிக் ஆசிடா மாறும். பட் ஃபோர்த் ஒன்ல இங்க இருக்கக்கூடிய குரூப் ஆக்சைஸ் ஆகல, லைக் ஆக்சைஸ் ஆகும்போது லைக் இங்க டபுள் பாண்ட் O OH. இந்த கார்பன் மட்டும்தான் ஆக்சைஸ் ஆகி லைக் கார்பாக்சிலிக் ஆசிடா இருக்கு, கீட்டோன் அப்படியே தான் இருக்கு. அப்ப கீட்டோன் வந்து ஆக்சைஸ் ஆகலைன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஆப்ஷன் நாட் பாசிபிள். அப்ப 2 தான் கரெக்ட் ஒன். Pங்கிறது லைக் கீட்டோனா இருக்கு, Qங்கிறது கார்பாக்சிலிக் ஆசிட். So the correct option is 2. Like acetophenone, C double bond O CH3. இது குரோமிக் ஆசிட் லைக் CrO3 போட்டு நம்ம ஆக்சைஸ் பண்ணும்போது லைக் கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும், COOH. This is P and Q. Correct option is 2. The correct IUPAC name of the following compound. ஒரு காம்பவுண்ட் given கொடுத்திருக்காங்க, இதுக்கான IUPAC நேம் நம்ம ரைட் பண்ணணும். இது டைரக்ட் क्वेश्चन தான். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம லாங்கஸ்ட் கார்பன் செயினை செலக்ட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணா நம்ம ஸ்ட்ரைட்டா கன்சிடர் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 இருக்கு, 7 கார்பன். இப்போ நம்ம அனதர் வேல நம்ம கன்சிடர் பண்ணோம் 1 2 3 4 5 இருக்கு. இது லாங்கஸ்ட் தான் நமக்கு நீடட். அப்ப இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 வருது. ஸோ அப்போ இது 6 நம்ம எலிமினேட் பண்ணா லைக் 7 தான் லாங்கஸ்டா கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இந்த சைட்ல இருந்து ரிவர்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம், ரைட் டு லெஃப்ட். 1 2 3 4 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போ நமக்கு 7 வருது பாசிபிளா இருக்கும். இப்போ நம்ம இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 2 3 தேர்ட் பொசிஷன்ல மெத்தில் இருக்கு. இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 2 3 பொசிஷன்ல எத்தில் இருக்கு. அப்ப மோர் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிட்யூவன்ட் நம்ம லாங்கஸ்ட் ஒன்ல தென் ஐபிஎஸ் ரூல்ல நம்ம கன்சிடர் பண்ணும்போது லொக்காலிட்டி நம்ம இதுதான் நம்ம எடுத்துக்க போறோம் லோக்கல் ரூல் வச்சு பார்க்கும்போது. அப்ப எத்தில் வந்து லீஸ்ட் பொசிஷனா இருக்கணும், மெத்தில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்ப இந்த பக்கத்துலயும் மெத்தில் வந்து 3 வருது, இந்த பக்கத்துல எத்தில் 3 வருதுனால இதுதான் நம்ம சூஸ் பண்ண போறோம். அப்ப நம்பர் 1 இங்க 2 3 4 5 6 7. தேர்ட் பொசிஷன்ல எத்தில், ஃபிஃப்த் பொசிஷன்ல மெத்தில். தட் மீன்ஸ் 3 எத்தில் 5 மெத்தில் ஹெப்டேன். So the first one correct answer. Next one, in the following reaction sequence X and Z respectively are. இதுல Xங்கிறது என்ன நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம், then Z என்னங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லைக் CH3 CH2 CH2 OH ப்ரோபனால் கொடுத்திருக்காங்க. ரியாக்ஷன் வித் PCl5 ரியாக்ட் ஆகுது. PCl5 ரியாக்ஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஷார்ட்கட் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. லைக் PCl5 இந்த ஆக்சிஜனுக்கு சென்ட்ரா லைக் PCl3 எழுதிக்குங்க. ரைட் சைடு ஒரு Cl, லெஃப்ட் சைடு ஒரு Cl ரைட் பண்ணிட்டு இதை அப்படியே பாண்ட கிளீவ் பண்ணுங்க. இங்கேயும் பாண்ட கிளீவ் பண்ணுங்க. இப்போ இங்க HCl ரியாக்ட் ஆகி HCl ஃபார்ம் ஆயிடும். லைக் ஆல்கைல் குரூப்போட Cl ரியாக்ட் ஆகி லைக் CH3 CH2 CH2 Cl ஃபார்ம் ஆயிடும். அப்ப ரிமைனிங் இருக்கிறது பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு POCl3 ஃபார்ம் ஆகுது. POCl3 இதுதான் லைக் X. அப்ப X POCl3 அப்படின்னா லைக் தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் கட் ஆயிடும்.
மேபி 1 2 இருக்கலாம் எக்ஸ்ங்கிறது. நெக்ஸ்ட் ஒய்ங்கிறது ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் பீட்டா எலிமினேஷன். ஆல்கஹாலிக் KOH போட்டா பீட்டா எலிமினேஷன் இன்வால்வ் ஆகும். இங்க ஹாலஜன் ரிமூவ் ஆயிட்டு நெக்ஸ்ட் பீட்டா பொசிஷன்ல இருந்து ஹைட்ரஜன் எலிமினேட் ஆயிட்டு லைக் CH3 CH டபுள் பாண்ட் CH2 ஃபார்ம் ஆகுது. லைக் ப்ரோபீன் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் ஒய். ஒய்ல HBr வித் பென்சாயில் பெராக்சைடு போட்டிருக்கு. HBr பென்சாயில் பெராக்சைடுங்கிறது ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல். ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல் அப்படின்னா HBrல கூட நெகட்டிவ் பார்ட் Br மைனஸ் அட்டாச் வித் த ஹையர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் சைடு, தென் ஹைட்ரஜன் அட்டாச் வித் த லெஸர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் சைடு டு ஃபார்ம் லைக் CH3 CH2 CH2 Br னு ஃபார்ம் ஆகுது. அப்ப இசட்ங்கிறது புரோமோ ப்ரோபேன். சோ அப்ப இதுல வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கிறது 1ல வந்து 2 புரோமோ ப்ரோபேன் இருக்கு. இது வந்து மார்கோனிக் ஆஃப் அடிஷன்ல தான் இன்வால்வ் ஆகும். அப்ப ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன் வச்சு பார்க்கும்போது 1 புரோமோ ப்ரோபேன் தான் ஃபார்ம் ஆகும். So option 2 is the correct answer. Next, match the list 1 and list 2. List 1ல some reactions கொடுத்திருக்காங்க. List 2ல அதுல corresponding reagents என்ன reagentோ அதோட reagents கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம first one consider பண்ணும்போது cumene convert to the phenol. cumene வந்து phenol கன்வெர்ட் ஆகுது. preparation of phenolல 4 reactions இருக்கும். அதுல வந்து cumene reaction. cumineல first நம்ம ஆக்சிஜனை ரியாக்ட் பண்ணுவோம், ஆக்சிடேஷன் பண்ணுவோம், followed by the hydrolysis பண்றது. அப்ப இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் ஃபாலோட் பை த ஹைட்ரோலைசிஸ் H2O/H+. அப்ப A வந்து லைக் 2 ஓட மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் ஆசிட் கன்வெர்ட் டு த ஆல்கஹால். இது ஆசிட் வந்து பிரேக் ஆகி லைக் ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு இங்க சூஸ் பண்ணிப்போம். லைக் மெத்தனால் ஃபாலோட் பை த H+. லைக் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் எஸ்டர் ஃபார்ம் ஆகும். அந்த எஸ்டர்ல நம்ம கேட்டலிஸ்ட் வித் ஹைட்ரஜன் போடும்போது எஸ்டர் கன்வெர்ட் டு த ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். அப்போ ஆப்ஷன் வந்து பிக்கு வந்து தேர்ட் வந்து மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் ஆல்கஹால் லைக் ப்ரொபன் 1 ஆல் இருக்கு, தென் ப்ரொபன் 2 ஆல் பிளேஸ் மாறுது இங்க இருக்கு நமக்கு. அப்போ பிளேஸ் மாறுதுன்னா மேபி இங்க எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகலாம். இங்க இருக்கக்கூடிய OH எலிமினேட் ஆயிட்டு இங்க ஹைட்ரஜன் எலிமினேட் ஆயிட்டு லைக் பீட்டா எலிமினேஷன் பாசிபிள். ஃபர்தர் அடிஷன் ஆஃப் வாட்டர் அடிஷன் பண்ணும்போது அக்கார்டிங் டு த மார்கோனிக் ஆஃப் அடிஷன் நெகட்டிவ் பார்ட் OH மைனஸ் அட்டாச் வித் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் சைடு, ஹையர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் சைடு அட்டாச் வித் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் அ ப்ரோபன் 2 ஆல். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து டீஹைட்ரேஷன் நடந்திருக்கு, ஃபாலோட் பை த மார்கோனிக் ஆஃப் அடிஷன். அப்ப அந்த ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது கார்ன் H2SO4 போட்டா வாட்டர் வந்து எலிமினேட் ஆகும், டீஹைட்ரேஷன் நடக்கும். தென் H+/H2O போட்டோம் அப்படின்னா வாட்டர் வந்து அடிஷன் ஆகும். அப்ப சிக்கு வந்து 4th வந்து மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் பென்சீன் கன்வெர்ட் டு த ஃபீனால். பென்சீன் கன்வெர்ட் டு த ஃபீனால். இப்ப பென்சீன்ல வந்து நம்ம ஒலியம் போடும்போது லைக் ஒலியம் H2S2O7 லைக் சல்பனேஷன் நடக்கும். பென்சீன் சல்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். பென்சீன்ல சல்பனேஷன் பண்ணும்போது SO3H followed by the sodium hydroxide heat and followed by the reaction with the acid போடும்போது நமக்கு இந்த SO3Hக்கு பதிலா லைக் OH அப்படின்னு கன்வெர்ட் ஆயிடும் ஃபீனாலா. அப்ப இது வந்து preparation of phenol ஒன் ஆஃப் த மெத்தட் தான் from benzene sulfonic acid. So correct option is 1. Dக்கு வந்து 1 மேட்ச் ஆகுது. அப்ப A2 அப்படின்னா 1 கட் ஆயிடும். 2 3 4ல A2 இருக்கு. தென் B3 அப்படின்னா செகண்ட் கட் ஆயிடும். 3 and 4ல B3 இருக்கு. C4 அப்படின்னா 4th ஒன்னு கட் ஆயிடுது. ஸோ ஆப்ஷன் 3 ஒன்னு கரெக்ட், தேர்ட் ஒன்னு கரெக்டா இருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், the pair of molecule that are metamers among the following. எந்த மாலிகுல்ல மெட்டாமர்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம லெசன்ல ஈத்தர் அண்ட் கீட்டோன்ல மட்டும்தான் மெட்டாமர்ஸ் பாசிபிள். மெட்டாமர்ஸ் அப்படின்னா it having same functional group with different alkyl groups are attached. இந்த சைடு அட்டாச் ஆல்கைல் குரூப் வந்து டிஃபர் ஆகும். அது வந்து மெட்டாமர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து கீட்டோன்ல COR நமக்கு கிரியேட் ஆகும். இதுல ஃபங்க்ஷன் குரூப் வைஸ் நமக்கு சேமா இருக்கும். லைக் டைஎத்தில் ஈத்தர் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா CH3 CH2O CH2 CH3. எத்தில் மெத்தில் கன்சிடர் பண்ணா CH3O CH2 CH3. எத்தில் மெத்தில் ப்ரொபைல கன்சிடர் பண்ணுவோம் CH2 CH2 CH3. இதுல 3 கார்பன் இருக்கு, இதுல 1 கார்பன் இருக்கு, இதுல 2 கார்பன் இருக்கு, இதுல 2 கார்பன் இருக்கு. சோ மாலிகுல் வைஸ் சேமா இருக்கு. நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம், ஆக்சிஜன். ஃபங்க்ஷனல் குரூப்பும் சேமா இருக்கு.
பட் இதுல அட்டாச் ஆகக்கூடிய அல்கைல் குரூப் டிஃபர் ஆகுறதுனால தட் இஸ் கால்டு மெட்டாமர்ஸ் சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் நான் டெர்மினல் ஃபங்க்ஷன் குரூப் இது வந்து சென்டர்ல இருக்குது. அப்ப இதுலயும் நமக்கு மெட்டாமர்ஸ் இருக்கும். அப்ப இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன்ல லைக் ஈத்தர், அதே மாதிரி இதுலயும் ஈத்தர், டைஎத்தில் ஈத்தர், இது எத்தில் ப்ரொபைல் ஈத்தர். அப்ப இதுலதான் மெட்டாமர் பாசிபிள். அப்ப ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது இதுல ஆல்கஹால் இருக்கு, இதுல பொசிஷன் மாறி இருக்கு, அல்லது பொசிஷன் ஐசோமர்ஸ். இது வந்து ஸ்ட்ரைட் செயினா இருக்கு, இது பிரான்ச் செயினா இருக்கு, அதனால செயின் ஐசோமர். இதுல வந்து டபுள் பாண்ட் ஓ லைக் கீட்டோன் இருக்கு, இதுல வந்து டபுள் பாண்ட் ஓ ஹச் இருக்கு ஆல்டிஹைடு. அப்ப இது ஃபங்க்ஷனல் டிஃபர் ஆகுறதுனால ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். அப்ப மெட்டாமர்ஸ் எதுல பாசிபிள்னா ஈத்தர்ல தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் the function group that can be identified through Thalian dye test. இது டைரக்ட் ஒரு கொஸ்டின். இது Thalian டெஸ்ட் வந்து எதை யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா ஃபீனாலிக் குரூப் ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு டெஸ்ட். சோ ஃபீனாலிக் குரூப் ஆப்ஷன் 4th ஒன் கரெக்ட். நெக்ஸ்ட் the major product Z formed in the following sequence reaction. Z நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் C2H6 in presence of Cl2 UV light. Cl2 UV light அப்படின்னா மோனோக்ளோரினேஷன் நடக்கும். அப்ப C2H6ங்கிறது லைக் ஈத்தேன். ஈத்தேன்ல CH3 CH3 இதுல மோனோக்ளோரினேஷன் நடக்கும்போது ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகி HCl லைக் CH3 CH2 Cl ஃபார்ம் ஆகுது. இன் ரியாக்ட் வித் அமோனியா, அமோனியால ஒரு ஹைட்ரஜனும் Cl HCl ரிமூவ் ஆயிட்டு பிரைமரி அமீன் கிரியேட் ஆகும் லைக் CH3 CH2 NH2. இதுல NaNO2/HCl followed by the water போட்டா டைஅசோசியேஷன் ரியாக்ஷன். அரோமேட்டிக் குரூப்பா இருந்தா டயசோனிக் குளோரைடு ஃபார்ம் ஆகும். இது அலிஃபாட்டிக் குரூப்பா இருக்கனால இதுல டயசோனிக் குளோரைடு வந்து நமக்கு அன்ஸ்டேபிள் ஒன். அதனால இது என்ன ஆயிடும் ஃபர்தரா கன்வெர்ட் ஆகி லைக் ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். அப்ப இசட்ங்கிறது லைக் எத்தனால் CH3 CH2OH. So the correct option is second one C2H5OH. Next, phenolphthalein is used as an indicator for the titration of sodium hydroxide solution against the standard solution of oxalic acid. The color change that is observed at an alkaline pH close to the equivalence point during this titration is. இப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு ஆக்சாலிக் ஆசிட்டை நம்ம டைட்ரேஷன் பண்றோம். இந்த டைட்ரேஷன்ல வந்து phenolphthalein வந்து லைக் இண்டிகேட்டரா யூஸ் பண்றோம். இதுல அட் த டைம் ஆஃப் அப்சர்வ் அட் ஆல்கலைன் pH க்ளோஸ் டு த ஆல்கலைன் pH. அப்ப பேஸ் வந்து மேக்ஸிமமா இருக்கக்கூடிய பிளேஸ்ல என்ன கலர் ஃபார்ம் ஆகும், phenolphthalein கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அப்ப நம்ம இதை கன்சிடர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரல் ரியாக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். லைக் phenolphthalein நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா லைக் HPH ஜெனரல் ஃபார்முலா ஒன்று போட்டுக்கலாம். phenolphthalein on involved in the reaction it is equilibrium. ஈக்குலிபிரியம்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ HPH சேஞ்ச் இன்டு த H பிளஸ் PH மைனஸ் ஆனையான் அண்ட் கேட்டையானா கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ இது ஈக்குலிபிரியம் இன்வால்வ் ஆகுது. இப்போ phenolphthalein வந்து கலர்லெஸ் ஒன். இது அயானா கன்வெர்ட் ஆகும்போது லைக் பிங்க் கலரா கன்வெர்ட் ஆயிருக்கும், பிங்கா இருக்கும் இது. ஓகே, டியூ டு த காமன் அயான் எஃபெக்ட். இப்போ இது காமன் அயான் எஃபெக்ட்ல இன்வால்வ் ஆகுது இன் அசிடிக் மீடியம். அசிடிக் மீடியமா இருக்கும் போது இது இன்வால்வ் இன் த காமன் அயான் எஃபெக்ட். காமன் அயன் எஃபெக்ட் அசிடிக் கண்டிஷன்ல. அப்ப நமக்கு என்ன இது ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகும். அப்ப கலர்லெஸ் சொல்யூஷனா ஆக்ட் பண்ணும். காமன் அயன் எஃபெக்ட் இன்வால்வ் ஆகி லைக் கலர்லெஸ்ஸா இருக்கு அசிடிக் மீடியத்துல. இதே லைக் பேசிக்ஸ் மீடியத்துல வந்து ஆட் அயன் எஃபெக்ட் இன்வால்வ் ஆகும். ஆட் அயன் எஃபெக்ட் இன்வால்வ் ஆகுது இன் பேசிக் கண்டிஷன். ஸோ பேசிக் கண்டிஷன் மூவ் ஆகும்போது ரைட் சைடு மூவ் ஆகும், லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடுக்கு மூவ் ஆகும். ரைட் சைடு மூவ் ஆகும்போது லைக் பிங்க் கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது ஆல்கலைன் pH. ஆல்கலைன் pHனா லைக் பேசிக்ல கலர்லெஸ்ல இருந்து லைக் பிங்க் கலரா சேஞ்ச் ஆகும். அப்ப கலர்லெஸ் டு பிங்க் அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஒன். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் மீத்தேன் ரியாக்ட் வித் ஸ்டீம் அட் 1273 Kelvin in the presence of nickel catalyst to form. ஸோ இது நம்ம 11th ஹைட்ரோ கார்பன் லெசன்ல இருந்து நம்ம எடுத்திருக்க இந்த கொஸ்டின் வந்திருக்கு. இது டைரக்டா கம்பஷன் ரியாக்ஷன் ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான். ஸோ அப்ப நம்ம மீத்தேன் CH4 எடுத்துட்டு லைக் ஸ்டீம்ங்கிறது லைக் வாட்டர் மாலிகுல் H2 ரியாக்ட் பண்றோம். ஹீட் அட் 1273 Kelvin. இப்போ இதுல ரியாக்ட் ஆகும் போது லைக் CO கார்பன் மோனாக்சைடும் லைக் ஹைட்ரஜனும் ஃபார்ம் ஆகும். இதுல இருக்கக்கூடிய 4 ஹைட்ரஜன், இதுல கூடிய 2 ஹைட்ரஜன் லைக் 3 moles ஆஃப் H2 ஃபார்ம் ஆகும்.
then CO oxygen react like a carbon monoxide with hydrogen. So the first one correct, CO with H2. Next one, the following two reactions give the same foul smelling product Z. ரெண்டுலயுமே foul smell ஃபார்ம் ஆகுது like Z compound. அது என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணணும், Z அப்படிங்கிறது. ஜெனரலா C2H5Cl X நம்ம போடும்போது எதுக்கு சார் foul smell வரும் அப்படின்னா ஐசோசைனைடுக்கு தான். இப்போ நம்ம லைக் அல்கைல் ஹாலைட் கொடுத்துருக்காங்க, இது ஹாலோ அல்கைன் லெசன்ஸ்ல வரக்கூடிய ஒரு ரியாக்ஷனு. நம்ம இங்க AgCN யூஸ் பண்ணா இங்க நமக்கு ஃபார்ம் ஆகிறது C2H5NC. ஹியர் சயனைடு வந்து நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணும் CN-, பட் அட்டாச் ஆகுறது வந்து நைட்ரஜன் அட்டாச் ஆகும்போது லைக் ஐசோசைனைட் ஃபார்ம் ஆகும். இதுக்கு தான் ஃபவுல் ஸ்மெல் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் C2H5CONH2 அமைட் கொடுத்துருக்காங்க, ரியாக்ஷன் வித் Br2NaOH. இது ஹாஃப்மேன் பவுமர் ரியாக்ஷன். இங்க கூடிய CO ரிமூவ் ஆயிட்டு C2H5NH2 பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணிக்கும். அப்ப C2H5NH2 அமீன் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபாலோட் பை த chloroform CHCl3 and ethanoic KOH. On heating, it is the carbylamine reaction. Carbylamine reactionல carbylamine சொல்லக்கூடிய ஐசோசைனைடு ஃபார்ம் ஆகும். இந்த NH2 குரூப் லைக் NC கன்வெர்ட் ஆகும். ஸோ C2H5NC ஐசோசைனைடு carbylamine reaction, carbylamine ஃபார்ம் ஆகுது. அப்ப Zங்கிறது லைக் C2H5NC, Xங்கிறது லைக் AgCN. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் செகண்ட் ஆப்ஷன் பாசிபிள். இசரை கன்சிடர் பண்ணும்போது இதுல சயனைடு ஃபார்ம் ஆயிருக்கு, இதுல ஐசோசைனைடு. அப்ப இதுதான் கரெக்ட் ஆப்ஷனா இருக்கும். அப்ப 2 is the correct one. X equal to AgCN, Z equal to C2H5NC. Next question, two product X and Y are formed in the following reaction sequence. ஒரு reaction sequence கொடுத்திருக்காங்க, இதுல X and Y ஃபார்ம் ஆகுது. ஓகேயா? the suitable method that can be used for the separation. இந்த X and Y நம்ம செப்பரேட் பண்றது இல்ல, எந்த மெத்தட் சூட்டபிள் கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணலாம். பென்சீன் ரியாக்ட் வித் CHCl3 in presence of anhydrous AlCl3. இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் ரியாக்ஷன். அப்ப நம்ம இங்க ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் வந்து லைக் டொலியின் ஃபார்ம் ஆகும், CH3. இத டைலூட் HNO3 வித் டைலூட் H2SO ரியாக்ஷன் பண்ணும்போது நைட்ரேஷன் பண்றோம். நைட்ரேஷன் அப்படின்னா டொலினோட நைட்ரேஷன் வந்து லைக் ஆர்த்தோ அண்ட் பேரா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். எக்ஸ்ங்கிறது மேபி ஆர்த்தோவா இருந்ததுன்னா லைக் CH3 ஹியர் நைட்ரோ குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆகும். தென் பேரா ப்ராடக்ட்ல CH3NO2 ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டு மிக்சரா நமக்கு ஃபார்ம் ஆகும் ப்ராடக்ட். இதை எந்த மெத்தட்ல நம்ம இதை வந்து ஈஸியா நம்ம செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு இன்பிட்வீன்ல பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கும். அதனால இந்த கண்டினியூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன், சப்ளிமேஷன்லாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ லோ பாயிலிங் பாயிண்ட் மிக்சரை நம்ம ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும், செப்பரேட் பண்ண முடியும். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஃபோர்த் ஒன், ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ஆர்கானிக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட் கொஸ்டின், நம்ம NCERT புக்லேருந்து வந்தது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து வந்துருது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஈஸியாவே இருக்குது. அதனால நமக்கு கட் ஆஃப் வந்து மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகிறது தான் பாசிபிள். ஸோ அப்போ நியர்லி நமக்கு 600 கட் ஆஃப் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. Sendermap, you dare to dream, we care to accomplish.